C7 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். எல்லா எம்எல்ஏக்காகவும் முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை அறிவிச்சிருக்காரு. இதனால இனி எங்களால வெளியே போக முடியல, கார் இல்ல அப்படின்ற பிரச்சனையே எந்த எம்எல்ஏக்களுக்கும் இருக்காது. என்ன அறிவிப்பு அது அப்படின்றத பார்க்கலாம். முதல்வர் விஜய் அவர்கள் எல்லா எம்எல்ஏக்களுக்கும் கார் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எதனால இந்த அறிவிப்பு வருது அப்படின்னா, கடந்த 12ஆம் தேதி VCK எம்எல்ஏ ஜோதிமணி அவர்கள் நாங்க பொருளாதார ரீதியா ரொம்பவே தாழ்ந்திருக்கோம், எங்களுக்கு கார் வசதி இல்ல, மக்களுடைய பிரச்சனைய எல்லா இடத்துக்கும் போய் கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பா எங்களுக்கு கார் தேவைப்படுது, அதை அரசாங்கம் கொடுக்கணும் அப்படின்றத சட்டமன்றத்துல வலியுறுத்தி இருப்பாரு. சட்டமன்ற உறுப்பினருக்கு உதவி செய்கின்ற வகையில நீங்க அவங்களுக்கு வாகன வசதி மற்றதை செஞ்சு கொடுக்கணும். காலனி அணியாத எம்எல்ஏ கூட இருக்காங்க. இங்க காலனி அணிய முடியாத அளவுக்கு வசதி வாய்ந்த எம்எல்ஏ இங்க இருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல லஞ்ச லாவண்யம் இல்லாத அரசு அமையணும்னா நம்மளுடைய உறுப்பினர்களை நலமுடன் வைத்துக் கொள்ள வேண்டியது தங்களுடைய முன்னான அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இத உடனே JCD பிரபாகர் அவர்களும் நம்மளுடைய முதல்வர் கிள்ளி கொடுக்கிற கை கிடையாது, அள்ளி கொடுக்கிற கைன்னு சொல்றத அங்கேயே சொல்லியிருப்பாரு. இதனால முதல் முறையா எம்எல்ஏவா ஆகிறவங்களுக்கு தான் இந்த ஒரு அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா முதல்வர் விஜய் அவர்கள் எல்லா எம்எல்ஏக்களுக்கும் 234 எம்எல்ஏக்களுக்கும் கார் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. கார் மட்டும் கிடையாது, அந்த காருக்கு ஆகக்கூடிய செலவு, எரிபொருள் செலவு, ஓட்டுநர் செலவு, இதுக்காக 75,000 ரூபாவை ஒதுக்கி இருக்காரு. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு வாங்கி வழங்கும் வாகனத்தை பராமரிக்கும் விதமாக வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் ரூபாய் 75,000 வாகனப்படியாகவும், அது மட்டும் இல்லாம எல்லா எம்எல்ஏக்களுக்கும் உதவியாளர் ஒருத்தர் தேவைப்படுறாங்க அப்படின்றதுக்காக உதவியாளரும் நீங்க நியமிச்சுக்கோங்க, அவங்களுக்கான சம்பளமும் 25,000 ரூபாவை தமிழக அரசு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. அலுவலக பணிகளில் உதவி செய்ய ஓர் உதவியாளரை நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் ரூபாய் 25,000 உதவியாளர் படியாகவும் வழங்கப்படும். இதற்காக உரிய சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொண்டு ஆணைகள் வெளியிடப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது எல்லா எம்எல்ஏக்களும் கொண்டாடுற ஒரு விஷயமா இருந்தாலும் இது தேவையா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. எதனால அப்படின்னா, எம்எல்ஏக்களுக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம் இருக்கு. இப்ப சாதாரண மக்களே ஒரு 50,000 40,000 வரைக்கும் சம்பளம் வாங்குறவங்களே EMI போட்டாவது கார் வாங்குறாங்க. இப்ப காருன்றது ஒரு அத்தியாவசிய சேவைக்குள்ள வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் பணிக்காக வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இத ஒரு காரணமா காட்டி எங்களால மக்களை போய் சந்திக்க முடியல, மக்கள் குறைகளை கேட்க முடியல அப்படின்றத ஒரு கேள்விய விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு. எப்படி ஒரு எம்எல்ஏ இதை சொல்ல முடியும்? பிரச்சாரத்துக்கு மட்டும் எல்லா இடங்களுக்கும் போக முடிஞ்சது, எல்லா மக்களையும் தேடி உங்களுக்கான எல்லா விஷயத்தையும் நாங்களே முன்னெடுத்து செஞ்சு கொடுப்போம்னு சொன்னவங்க இப்ப சட்டமன்றத்துக்கு இப்படி சொல்றாங்களே அப்படின்ற ஒரு விமர்சனம் எழுந்திருந்தது. இருந்தாலும் தாவேக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே முதல் தலைமுறை எம்எல்ஏக்கள் தான். அரசியல் பின்புலம் இல்லாதவங்க, இளைஞர்கள் அப்படின்ற ஒரு பாராட்டக்கூடிய விஷயத்த தாவேக அரசு முன்னெடுத்திருந்தாலும் இந்த ஒரு விவகாரம்ன்றது ஒரு விவாதமாவே மாறி இருக்கு. எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்கலாம், அதுக்கு ஆகக்கூடிய செலவையும் ஏன் தமிழக அரசு ஏத்துக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. விஜய் அவர்கள் இந்த அறிவிப்பை சொல்லும் போதே என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை தமிழகத்துல ஏற்படுத்தணும், இந்த மாதிரி எம்எல்ஏக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டறிந்து அதை தமிழக அரசு தீர்த்து வைக்கிறதுனால அவங்க சரியான முறையில மக்களை நோக்கி சென்று அவங்களுக்கான பிரச்சனையை முன்னெடுப்பாங்க. இதனால கண்டிப்பா இந்த லஞ்சம் லாவணியம்ன்றது இந்த ஆட்சியில இருக்காது அப்படின்றத முதல்வர் விஜய் அவர்கள் அவருடைய அறிவிப்புல சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஏற்கனவே முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 3 மாத காலகட்டத்திலேயே கிட்டத்தட்ட 20,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவருடைய அலுவலகம் நாமக்கல் மாளிகைக்கு மாற்றப்படுது. இதுவும் ஒரு மிகப்பெரிய விவாதமா எழுந்திருந்தது. திமுக ஆட்சியில கடன் வாங்கி இருக்கிறதுனால நாங்க நிதி பிரச்சனையில இருக்கோம் அப்படின்றத முதல்வர் விஜய் அவர்கள் எல்லா மேடைகள்லயுமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மக்களுக்காக நீங்க எந்த விஷயத்துல தனி கவனம் செலுத்திருக்கீங்க, அவங்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை கொண்டு வரதுக்காக இந்த பண உதவியை ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா, இந்த பணத்தை ஒதுக்கிருக்கீங்களா அப்படின்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. ஆனா தொடர்ந்து தமிழக அரசு சார்ந்து இயங்கக்கூடிய அதிகாரிகளுக்கோ எம்எல்ஏக்களுக்கோ அவங்களுக்காக மட்டும்தான் இந்த பணம் செலவிடப்படும்
செய்யப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சாமானிய மக்கள் முதல் முன்வைக்கிறாங்க. ஏற்கனவே இப்ப 10,000 கோடி கிட்ட கடன் இருக்குன்ற ஒரு விமர்சனம் இருக்கும்போது இது எல்லாம் தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது நான் பெண்கள் எல்லாருக்குமே 2,500 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்றத வாக்குறுதியில கொடுத்திருப்பார். இது பெண்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தியிருந்தது. இப்ப நடக்கக்கூடிய இந்த பட்ஜெட் கால கூட்டத்தொடர்ல இந்த அறிவிப்பு வெளியாகும்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அது நடைபெறல. அப்படி இருந்தாலும் மக்கள் நிதி பிரச்சனையில இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிறாங்க. மக்கள் தாவேக அரசுக்கு ஏத்தா மாதிரி புரிஞ்சு செயல்படும் பொழுது மக்களுக்கான தேவையை கண்டறிந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு கடமைன்றது தமிழக அரசுக்கு இருக்கு. ஆனா அவங்க மெத்தன போக்குல செயல்படுறாங்களா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இப்ப 2,500 ரூபாய் பணம் கொடுக்கறதுக்கான நிதி இல்ல. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் மாதம் 2 லட்சம் வரைக்கும் செலவாகுது. இப்படி 234 பேருக்கும் 2 லட்சம் அளவுல செலவாகுறதுன்றது எவ்வளவு பெரிய நிதி பிரச்சனைய தமிழகத்துல ஏற்படுத்தும்ன்றது தமிழக முதல்வருக்கு தெரியாதா அப்படின்ற ஒரு கேள்விய பொதுமக்களே முன்வைக்கிறாங்க. முதல்வர் விஜய் அவர்கள் அவருடைய வாக்குறுதியிலே குடும்ப தலைவிகளுக்கு 2,500 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல அந்த அறிவிப்பு வெளியாகல. அப்படி இருந்தும் கூட மக்கள் அதை பெருசா எடுத்துக்கல. நிதி பிரச்சனையில இருக்காங்க அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா தமிழக அரசு அதை புரிஞ்சு செயல்படுறாங்களா அப்படின்றதுதான் இப்ப கேள்விக்குறியா மாறி இருக்கு. அதே சமயம் இப்ப முதல்வர் அவர்கள் இந்த எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்கறேன்னு சொல்றத அறிவிச்சிட்டாரு. இவங்களுடைய பதவி காலம்ன்றது 5 வருஷம் தான். இந்த 5 வருஷம் முடிஞ்ச பிறகு அடுத்த ஆட்சி தொடரும் போதோ இது தொடருமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. இது மூலமாகவே தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய கடன் சுமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நிறைய அரசியல் விமர்சகர்கள் அவங்களுடைய கருத்தா முன்வைக்கிறாங்க. இத தமிழக அரசு கருத்துல கொண்டு இதுல என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படின்றத பரிசீலிக்கணும் அப்படின்றத சாதாரண மக்கள் உட்பட எல்லாருமே கோரிக்கையா முன் வச்சிருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன? இந்த மாதிரியான அறிவிப்புகள் மக்களுக்கு பயனுள்ளதா இருக்குமா, இல்ல வெறும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பயனுள்ளதா மட்டுமே பார்க்க முடியுமா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.